தென் தமிழ்நாட்டின் மதுரையில் கட்டிட வடிவமைப்பாளர் கார்த்திகேயன் மண் செங்கல்களால் கடந்த 15 ஆண்டுகளாக நீடித்த வளர்ச்சி கொண்ட வீடுகளை கட்டி வருகிறார். இந்த மண் வீடு கட்டுமானத்தில் பார்த்தோம்னா நம்ம இயற்கையாகவே மண்ணை வச்சு தான் நம்ம அது எல்லாமே செய்கிறோம். இந்த பச்சை செங்கல் தயாரிக்கிற முறையை பார்த்தோம்னா உங்களுக்கு பார்த்தோன்னா வெறும் மண், ஒரு 8% ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணுறோம். அந்த காலத்தில் நேச்சுரல் ஸ்டெபிளைசர் பண்ணோம். இப்போ அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லாதனால லைமும் கொஞ்சம் சிமெண்ட்டும் சேர்த்து மொத்தத்துக்கு 8% தான். பிறகு இந்த கலவை ஒரு இயந்திரத்தின் மூலம் இறுக்கி செங்கலாக்கப்படுகிறது. ஒரு சூளையில் வைத்து அதீத வெப்பத்தில் காய வைப்பதற்கு பதிலாக பல வாரங்கள் இயற்கை முறையில் காய வைக்கலாம். அது மிகவும் பயனுள்ளது. இது உற்பத்தி முறையின் கரிம உமிழ்வை குறைக்கிறது. இந்தியாவில் பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் மண் வீடுகளில் வசிக்கிறார்கள். இவை பெரும்பாலும் வருமானம் குறைந்த வீடுகள். ஆனால் இப்போது நடுத்தர வர்க்கத்தினர் ஒரு கட்டுமான பொருளாக மண்ணுக்கு இருக்கும் பயன்களை மீண்டும் உணரத் தொடங்கி இருக்கிறார்கள். அது நீடித்த வளர்ச்சி கொண்டதாக இருக்கும். குளிரையும் உள்ளே வரவிடாது. நம்ம சம்மர் அப்போ உள்ள கூலாகும், வின்டர் நமக்கு ரொம்ப வெதுன்னு நமக்கு ஒரு பாடி டெம்பரேச்சர் என்ன இருக்கோ அது தகுந்தாப்புல நம்ம கொடுக்கறது தான் மண் வீடு. மண் வீடு கட்டும் செலவு ஒப்பீட்டளவில் குறைவு. இது ஒரு கூடுதல் பயன். மண் என்பது இயற்கையாக நிறைய கிடைக்கும் கச்சா பொருள். மண் வீடுகளுக்குள்ளே நல்ல தட்பவெப்பம் நிலவுவதால் மின்சார செலவு 2/3 வரை குறையும். ஆகவே இது வளங்களை பாதுகாக்க உதவும்.